சாந்தி 11/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முழுமையாக வேண்டும். ஏனெனில் நீங்கள் வீடு திரும்பியதும் தூய உலகிற்கு செல்ல வேண்டும். கேள்வி: முழுமையாக தூய்மையடைவதற்கான வழி யாது? பதில்: முழுமையாக தூய்மையடைவதற்கு நீங்கள் ஓர் ஆண்டியாக வேண்டும். உங்களுடைய சரீரம் உட்பட உறவு முறைகள் அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் அழிக்கப்படும் என்பதால் நீங்கள் செல்வம், உடைமைகள் போன்றவற்றை மறந்து ஓர் ஆண்டியாக வேண்டும். அத்தகைய ஆண்டிகளே இளவரசர்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இப்பொழுது நாடகம் முடிவடைவதனால் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா சதோபிரதானாகவும் தூய்மையாகவும் ஆக்கப்பட வேண்டும். இப்பொழுதே நீங்கள் தந்தையை போன்று ஞான கடலாகவும் அமைதி கடலாகவும் ஆக வேண்டும். 2. உங்கள் சரீர உறவிலேனும் ஒரு முழுமையான ஆண்டியாகுவதற்கு கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அழியப் போகின்றன என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கட்டும். நாங்கள் ஆண்டிகளில் இருந்து இளவரசர்கள் ஆக வேண்டும். எங்களுடைய கல்வி புதிய உலகிற்கானதாகும். ஆசீர்வாதம்: தற்காலிக அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக பிரகாசமான அழிவற்ற பாக்கிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்ற வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. இக்காலத்தில் சில மக்கள் இறுதியாக மேலிருந்து கீழே வருவதால் அவர்கள் தற்காலிகமான சக்திகளை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சதோபிரதான் ஸ்திதியை கொண்டிருக்கின்றார்கள். தூய்மையின் வெகுமதியாக அவர்கள் தற்காலிக எல்லைக்குட்பட்ட அதிசயங்களை செய்து காட்டுகின்றார்கள். எவ்வாறாயினும் அந்த வெற்றி நீடிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் சதோ, ரஜோ, தமோ என்ற 3 ஸ்திதிகளின் ஊடாக விரைவாக கடந்து செல்கின்றார்கள். தூய ஆத்மாக்களாகிய நீங்கள் நிலையான வெற்றி சொரூபங்கள் ஆவீர்கள் என்பதால் நீங்கள் அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக நீங்கள் ஆத்மாக்களை பிரகாசமான ஒளி புள்ளி வடிவத்தினர் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் பிரகாசமான அழிவற்ற பாக்கிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்றீர்கள் என்பதனாலேயே அனைவருமே உங்களிடமிருந்து ஒரு துளியை எடுத்துக்கொள்வதற்காக வருவார்கள். ஸ்லோகம்: எல்லையற்ற ஆர்வமின்மையின் சூழல் இருக்கும்போது ஒத்துழைக்கின்ற ஆத்மாக்கள் இலகு யோகிகள் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.